அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த காணொளி வழியாக காண்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லும்படியாகத்தான் இந்த அருமையான நிகழ்ச்சி. இந்த உலகிலே துர்ச்செய்தி எங்கும் நிரம்பி இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வேலையில், தேசத்தில் எங்கு திரும்பினாலும் துர்ச்செய்திகள். நல்ல செய்தியை நாம் கேட்பதில்லை. ஆனால் நல்ல செய்தி, பைபிளிலே எப்படி ஒரு வார்த்தை உண்டு, அது ஆத்துமாவை குளிர பண்ணுமா. நல்ல செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு அது பூரிப்பாய் இருக்கும். ஆம், இந்த நாளிலும் கூட உங்கள் மனதிலே, உங்கள் சரீரத்திலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களோடு கூட நாங்கள் சில பாடல்களை பாடுவோம். பைபிளிலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட நாங்கள் பேசுவோம். நீங்கள் சற்று நேரம் இதை கவனித்து கேட்க உங்களை தாழ்மையோடும் அன்போடு கூட கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் மனிதனாய் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார் என்பது வேதத்தின் பூர்வமாய் மட்டுமல்ல, சரித்திரத்தின் பூர்வமாயும் அது உண்மையாய் இருக்கிறது. ஆகவேதான் சரித்திரம் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அன்றைக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிந்தார் என்று பைபிளிலே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஜனங்களுக்கு நன்மைகளை செய்தவர், அற்புத அடையாளங்களை, அதிசயங்களை செய்தவர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார். அவர் குருடரின் கண்களை திறந்தார், செவிடரின் செவிகளை திறந்தார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் இன்றும் மாறாத அற்புதங்களை செய்வார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. இன்றும் குருடரின் கண்களை திறப்பவர், இயேசு நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், இயேசு நல்லவர், நல்லவரே.
பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் இயேசு நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தந்தவர் இயேசு நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றும் மாறாதவர். பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆம், அவர் அன்றைக்குத்தான் அற்புதங்களை செய்தாரோ? இல்லை, இன்றைக்கும் செய்வார், என்றைக்கும் செய்வார். இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை நீங்கள் அநேக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். சில குடும்பத்தோடு என்ன செய்வேன் என்ற குழப்பத்தோடு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வியாதியின் வேதனை, மருத்துவர்கள் கைவிட்டார்களே என்ற நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாங்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதங்களை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தெய்வமாயிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் செய்த பாவத்தை எங்கே கொண்டு போய் தீர்ப்பேன்? இதில் எந்த பின்னணியத்தை சேர்ந்த மனிதர்களும் விதிவிலக்கல்ல. கிறிஸ்தவர்களாய் பிறந்திருக்கலாம், இந்துக்களாயிருக்கலாம், இஸ்லாமியர்களாயிருக்கலாம், இப்படி உலகில் சொல்லப்படுகிற எந்த மதத்தின் பின்னணியத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும், உலகத்தில் காணப்படுகிற 800 கோடி மக்கள் எந்த மனிதனாய் இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், என் பாவத்திற்கான இந்த நிவிர்த்தி பரிகாரம் யார் செய்வார்? பாருங்கள், இந்த பாவத்தை தீர்க்கும்படிக்கு ஜனங்கள் பல காரியங்களை செய்து பார்க்கிறார்கள். பாருங்கள், தங்கள் சரீரங்களை வருத்திக் கொள்கிறார்கள், நடையாய் நடந்து பார்க்கிறார்கள், புனித தலங்களுக்கு போகிறார்கள், தான தர்மங்களை செய்கிறார்கள், காணிக்கைகளை கொடுத்து பார்க்கிறார்கள், நேர்ச்சை செய்கிறார்கள், இப்படி பல காரியங்களை செய்கிறார்கள். இதிலே நான் தெளிவாக சொல்லுகிறேன், யாரும் விதிவிலக்கல்ல. ஆனாலும் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாய், தங்கள் பாவங்கள் தீர்க்கப்பட்டதாய் அவர்களுக்கு ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. பைபிளிலே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது கேட்கலாம், என் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? நான் செய்த பாவத்திற்கு நான் தானே பரிகாரம் தேட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்தை நாம் எத்தனை முறை செய்தாலும் அந்த பாவத்திற்கான விமோசனங்களை, அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில மரணம் ஒன்று உண்டு, அந்த மரணத்துக்கு பின்பு முடிவில்லாத வாழ்க்கை ஒன்று உண்டு. அங்கே அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தோடு நாம் வாழ வேண்டுமானால், குற்றமில்லாத பாவமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமே. அப்படியான நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேண்டுமானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை படைத்தவர் அல்லவா? ஆகவே தான் படைத்த தெய்வம் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அந்த உலகத்திற்கு வந்தார். நான் மீண்டும் வருகிறேன், என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? நான் ஆகவே சொன்னேன், இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனை போன்றவர். பாருங்கள், ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் சிறு பிராயத்திலிருந்தே ஒரு தவறான காரியத்தில் தீய நண்பர்களோடு கூட சேர்ந்து அவன்
இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தான். அநேக பாவங்களை செய்து கொண்டிருந்தான். தகப்பன் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், தம்பி நீ உன் வாழ்க்கையில் இப்படி இருக்கக்கூடாது, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட தீய காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ முறை சொன்னாலும் அவன் கேட்பதா இல்லை. அவன் தீய நண்பர்களோடு சேர்ந்து சேர்ந்து அப்படியே தான் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இவன் வாலிப வயதாகிவிட்டது, ஆனாலும் தன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. செய்த பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறான். அநேக தீமையான காரியங்களை நண்பர்களோடு செய்து கொண்டிருக்கிறான். அப்படி ஒரு முறை தீய நண்பர்களோடு சேர்ந்து அவன் ஒரு இடத்திலே இருந்த பொழுது அங்கே உண்டான சண்டையிலே ஒரு வாலிபனை, இவனோடு இருந்த மற்றொரு வாலிபனை தன் கையிலே வைத்திருந்த கத்தியை வைத்து குத்தி அவனை கொலை செய்து விட்டான். இப்பொழுது இவனுடைய சட்டையெல்லாம் இரத்தம், கைகளிலே அந்த ஆயுதத்தோடு கூட வீட்டிற்கு வருகிறான். தகப்பன் பார்க்கிறார். மகனை என்ன செய்தா என்று கேட்டபொழுது அவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் எத்தனை முறை நீங்கள் சொல்லி நான் கேட்காமல் இப்படி தவறான வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே இன்றைக்கு என்னுடைய சக ஒரு வாலிபனை நான் கொலை செய்து விட்டேன். அப்பொழுதுதான் தகப்பன் சொன்னார், நான் எத்தனை முறை சொல்லியும் நீ கேட்கவில்லை, ஆனால் இதோ உனக்கு ஒரு நல்ல தருணம் தருகிறேன். உன் சட்டையை கலட்டு, அந்த ஆயுதத்தை ஏண்ட கூட சொன்னார் பாருங்க. அந்த சட்டையை கலத்தி தகப்பன் போட்டுக்கொண்டு அந்த ஆயுதத்தை தன் கையிலே வாங்கி கொண்டு, பாருங்கள் மகனை நீ போய் உன்னுடைய ரத்தத்தை எல்லாம் கழுவிடுன்னு சொல்லி இருந்த அந்த நேரத்தில் தானே பாருங்க அங்கே போலீஸ் வருகிறது. அந்த காவலர்கள் வந்து கேட்ட பொழுது இத தகப்பன் சொல்லுகிறார், அந்த மனிதனை, அந்த வாலிபனை நான் தான் கொலை செய்தேன். அப்படி சொன்ன உடனே அந்த காவல்காரர்கள் இவரை கைது செய்து கூட்டிக் கொண்டு போகிறார்கள். இப்பொழுது மகன் செய்த தவறுக்கு தகப்பன் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார். அந்த குற்றத்திற்கான தண்டனையை இவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்படித்தான் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் படைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காய் எனக்காய் இந்த உலகத்திலே சுமந்து தீர்க்கிற பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாய் வந்து 2000 ஆண்டு முன்பதாக இந்த பூமியிலே, பூமிக்கும் வானத்திற்கும் சிலுவையிலே நடுவாக நான் பரிகார பலியாக, நான் அந்த உலகத்துக்குரிய மனுக்குலத்திற்காக ஒவ்வொரு மனிதனுக்காக பலியாகிறேன் சொல்லி இரத்தம் முழுவதையும் சிந்தவிட்டு பலியானார். ஆகவே உங்கள் பாவங்களை நீங்கள் சுமந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பாவத்துக்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரத்தினால எந்த பலனும் இல்லை. ஏனென்றால் எத்தனையோ பரிகாரங்களை செய்து பார்த்து பார்த்து மீண்டும் அதே பாவத்தை செய்யும்படிக்கும், அந்த குற்ற மனசாட்சியிலே வாதிக்கப்படிக்கும் நீங்கள் இருக்கிறீர்களே. ஆகவே உங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவானவர், இன்றைக்கு அவரிடத்தில் வாருங்கள். மற்றொரு இடத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 1 யோவான் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களது பாவங்கள் எப்பேற்பட்டதா இருக்கலாம். நான் இப்படி சொல்லுகிறேன், எந்த மனிதர்களும் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஏன் உங்கள் பாவங்களை உங்களாலேயே மன்னிக்க முடியாத அளவிற்கு உங்கள் மனசாட்சியில் நீங்கள் குற்றப்பட்டு என்னையே நான் மன்னிக்க முடியாது என்கிற நிலையிலே உங்கள் பாவங்கள் பெரிதா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தை தான் வெறுக்கிறாரே அன்றி பாவியான உங்களை அவர் வெறுப்பதில்லை. ஆகவே உங்கள் பாவத்தை அவர் சுத்திகரித்து கழுவி உங்களை தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்ற முடியும். ஆகவே தான் அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் பாவங்களை எங்களை அறிக்கையிட்டார், உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நீதியும் உண்மையும் உள்ளவருமாயிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த இயேசுவிடத்திலே வந்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்காய் நீர் மரித்தீர், என் பாவத்திற்காய் நீர் மரித்தீர், நீர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, என் பாவத்தின் பாரத்தை நான் சுமக்க தேவையில்லை, நீ சுமந்தீர் என்று நீங்கள் விசுவாசித்து உங்கள் பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து, இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது இயேசுவானவர் நிச்சயம் உங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். இந்த வார்த்தையை நம்புங்கள்.
இந்த வார்த்தையின்படி நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த நாளிலேயே நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறீர்கள். உங்கள் பாவத்தை நீங்கள் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே அந்த தெய்வம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாசமுள்ள கரங்கள் உங்களுக்காய் விரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவானவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் கூட உங்களது பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது எந்த வியாதியும் அவரால் சுகமாக்க முடியாததென்று இல்லவே இல்லை. இந்த நேரத்தில் உங்கள் வியாதியை சுகமாக்குவார். எந்த துன்பங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் விடுதலைக்க வல்லவர். உங்கள் பாவத்தை மன்னித்திருக்கிறார், சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரிடத்தில் ஓடி வாருங்கள். இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் பாவத்தை சுமந்து தீர்த்த இயேசுவானவர் உண்டு. உன் பாவத்தின் சகல காரியங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உண்டு. உங்கள் குற்ற மனசாட்சியில் நீங்கள் பாதிக்கப்படுகிற இந்த நாளிலே, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார். உங்கள் எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவர். ஏனென்றால் உங்களுக்கு பதிலாய் உங்கள் தகப்பன் அவர் பரிகார பலியாகிவிட்டார். உங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த இரத்தத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட முடியும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள இயேசுவே, இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டு இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்கிறேன் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது இயேசுவானவர் அவருடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்படியாய், அவர்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியாய், பரிசுத்தவானாய் நீதிமானாய் இந்த நாள் முதல் மாற்றினபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த மக்கள் கேட்கிற இந்த ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீர். ஆண்டவராய் இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களுடைய எந்த தேவைகள் இருந்தாலும் இப்பொழுது அது வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டங்கள், நெருக்கங்கள், குடும்பத்திலே காணப்படுகிற பிடிப்பட்டதான சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், சுகம் உண்டாகும்படியாய், அற்புதம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you.